வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 10 வருஷ காத்திருப்பு, பல எதிர்பார்ப்புகள், கடைசியா ஹாக்கின்ஸ் நகரத்தோட விதி என்னதான் ஆனிச்சு. இன்னைக்கு ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோடு 8 ரிலீஸ் ஆகியிருக்குது. இது வெறும் எபிசோடு கிடையாது, ஒரு பெரிய சகாப்தத்தோட முடிவு. இந்த கிளைமேக்ஸ் திருப்திகரமா இருந்துச்சா இல்லையா, தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடுல வெக்னா தன்னுடைய பிளானை முடிவுக்கு கொண்டுட்டு வர பார்த்துச்சு. ஆனா இந்த எபிசோடுல 11 தன்னுடைய நண்பர்கள் உதவி மூலமா வெக்னாவோட மைண்டுக்குள்ளேயே போகி சண்டை போடுற காட்சிகள் சூப்பரா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அப்சைடு டவுன் உலகத்தை காட்டுற இடங்களாகட்டும், படத்தோட சவுண்டிங் ஒர்க் ஆகட்டும், இந்த காட்சிகளை பார்க்கும்போது தியேட்டர் தரத்துக்கு இணையா இந்த எபிசோடுல கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல வர எமோஷன் காட்சிகளை பார்க்கும்போது நல்ல ஒரு எமோஷன் பாண்டிங்க இந்த எபிசோடு ஏற்படுத்துது. ஹாக்கின்ஸ் மக்களோட பயம், நண்பர்களோட பாசம், இது எல்லாத்தையும் காட்சிகளா பார்க்கும்போது நம்ம மனசுல நல்லாவே ஒட்டுது. எபிசோடோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் மற்றும் 11 இவங்க 2 பேத்துக்கும் இடையே நடக்கிற எமோஷன் காட்சிகளை பார்க்கும்போது பல இடங்கள்ல அந்த காட்சிகள் நம்மள அழ வச்சிருது. எபிசோடோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல காட்சிகள் லென்த்தா வர மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. ஆனா கிளைமேக்ஸை பார்க்கும்போது குறைகள் பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது. மொத்தத்துல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு நல்ல விடை பெறலை கொடுத்திருக்குது. இது ஒரு எபிசோடு கிடையாது, ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த எபிசோடுல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் வருது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.